ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கடையல். நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேங்க. குக்கர் ஹீட் ஆகட்டும். இது வரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இந்த ரெசிபி பண்றதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லைங்க. அதனால பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் ரஃப்பாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டு, அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா இந்த ஆயில்லையே நல்லா வதங்கும் போது இந்த கத்திரிக்காய் கடையல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். இட்லி, தோசைக்கு, அப்புறம் பொங்கல், சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை உள்ள சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கணும் அப்படின்றதுனால நான் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி ஆயிலில் நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது டேஸ்ட் இன்னுமே கூடுதலாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது சாம்பார் தூள் இருக்கும்ல, அந்த சாம்பார் தூள் மட்டும் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த வெங்காயம், தக்காளி இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஆயிலில் நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. அப்போ தான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் எல்லாமே சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் போட்டால் போதும். நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் சாஃப்டாக குழஞ்சி வெந்து வரும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இந்த மேஷரால் நல்லா மசிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கடைஞ்சிக்கிட்டோம்னா தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் கடையல் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா, ஊத்தி சாப்பிட்றதுக்கு, பெசஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கெட்டியா பிடிக்கும்னா, நீங்க அப்படியே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னுமே நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது, கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம்னா, வாசம் நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கத்திரிக்காய் கடையெல்லாம் நல்லா இட்லி, தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கம கமன்னு வாசனையா நல்லா சீரகம், அப்புறம் மசாலாலாம் சேர்த்து இருக்கிறதால ரொம்பவே வாசம் நல்லாயிருக்கும். வீட்ல உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வேறொரு பவுலுக்கு மாத்திக்கிறேன்.
நான் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கடையலோட நல்ல கிறிஸ்பான மொறு மொறுன்னு தோசை தாங்க ஊத்த போறேன். நல்லா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லா ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு குயிக்கா ரெடி பண்ணிரலாம். அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. ஒன்ஸ் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப வாங்க நல்லா சுட சுட கிறிஸ்பா தோசை எப்படி ஊத்துறதுன்றத பார்த்துரலாம். தோசை தவா வச்சிருக்கேங்க. தோசை தவா நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை வாத்துக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா நைஸா ஊத்திக்கலாம். தோசை பாருங்க எப்படி அப்படியே ஹோட்டல்லயே கிடைக்கிற மாரி, நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாரி வரும். இதோட ம் தோசைக்கான அளவு வேணும்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தோசை மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத இன்னொரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். இப்போ நல்லெண்ணெய் தாங்க இதுக்கும் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சேர்த்து தோசை ஊத்தும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாருக்கும். அப்படியே எடுக்க பாருங்க எப்படி வருதுன்ட்டு. கல்லுல ஒட்டாம நல்லா கோல்டன் கலர்ல மொறு மொறுன்ட்டு ஹோட்டல்ல கிடைக்கிற மாரியே ரோஸ்ட் வந்து வீட்லயே நம்ம வந்து ரெடி பண்ணிரலாம். இன்னொரு தோசையும் நான் சுட்டு காட்டுறேன். எப்பயுமே தோசை ஊத்தும்போது கல்ல நல்லா ஃபுல்லுல வச்சுட்டு தோசைய ஊத்திட்டு சிம் பண்ணிருங்க. அப்பதான் வந்து தோசை நல்லா மொறு மொறுன்ட்டு வரும். நம்ம திருப்பி கூட போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த மாரி சூடான தோசையோட இந்த கத்திரிக்காய் கடையல நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. 2 தோசைக்கு பதில் இன்னும் ஒரு 4 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கடையல், தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து இந்த ஸ்வீட் பணியாரம் கேட்டாங்க. அதனால கொஞ்சமா இந்த பக்கம் பணியாரத்துக்கு மாவு பெசஞ்சு வச்சிருக்கேன். அதையும் இந்த பக்கம் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம இந்த தோசைய வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கத்திரிக்காய் கடையலோட நமக்கு எந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் கடையல் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு ஊத்தி நல்லா பெசஞ்சு சாப்பிட்டோம்னா, ஆஹா! ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் கடையில ஒன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த கத்திரிக்காய் கடையல் இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லங்க. பொங்கலுக்கும் ரொம்பவே நல்லாருக்கும். சேலம் சைடெல்லாம் வந்து பொங்கலோட இந்த கத்திரிக்காய் ஆ கடையல் வந்து குடுப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்ட்டு. நீங்க வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்க. இதுதான் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். கூடவே நான் பணியாரமும் கொஞ்சமா சுட்டிருந்தேன். அதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த கத்திரிக்காய் கடையிலயும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.